திரைத்துறையின் மிக உயரிய விருதாக கருதப்படுவதுதான் ஆஸ்கர். இவ்விருது விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில இந்த ஆண்டு 97வது ஆஸ்கர் விருது விழா வருகிற மார்ச் 2ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள டால்பி திரையரங்கில் பிரம்மாண்டமா நடைபெற இருக்கு. இந்த விருது விழாவுக்கான பரிந்துரை பட்டியல்ல 10 இந்திய படங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில நடிகர் சூர்யாவினுடைய கங்குவா, மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடித்த ஆடு ஜீவிதம், பாலிவுட் படமான சாவர்கர், ஆல் வி இமேஜின் அஸ் லைட், கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ், சந்தோஷ் உள்பட 10 இந்திய திரைப்படங்கள் இந்தியா சார்பில் ஆஸ்கர் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த பட்டியலில் சிறந்த படங்கள் இறுதி செய்யப்பட்டு அந்த படங்களில் சிறந்த படம் எது அப்படின்னு தேர்வு செய்யப்பட்டு அதற்கு ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்படும். அந்த வகையில் இன்னைக்கு வெளியாகி உள்ள இறுதி நாமினேஷன் பட்டியலில் நடிகர் சூர்யாவினுடைய கங்குவா உள்பட 9 இந்திய படங்கள் இடம்பெறல. இறுதி நாமினேஷன் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு இந்திய திரைப்படம் அனுஜா. இது சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படத்திற்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இந்த படத்தை ஆடம் ஜே கிராஸ் இயக்கியிருக்காரு. இந்த குறும்படத்தை குனித் மோங்காவும் பிரியங்கா சோப்ராவும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. 10 இந்திய படங்கள்ல பெரும்பாலான படங்கள் ஆஸ்கர் ரேஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்தியர்களோட கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கு ஆஸ்கர் இறுதி நாமினேஷன் பட்டியல். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருந்த கங்குவா திரைப்படம் திரையரங்குகள் வெளியாகி படுதோல்வி சந்திச்சிருந்தாலும் அந்த படம் ஆஸ்கர் ரேஸில் இடம்பெற்ற போது ரசிகர்கள் அதை கொண்டாடிட்டு வந்தாங்க. அது இறுதி பட்டியலில் இடம்பெறாதது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிருத்திவிராஜ் உயிர் கொடுத்து நடிச்சிருந்த ஆடு ஜீவிதம் படமும் ஆஸ்கர் நாமினேஷன்ல தூக்கி எறியப்பட்டிருக்கிறது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.